ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடி 25201 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூசிங் பைத்தான். இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் இதை மட்டும் படிக்காம கொஞ்சம் அடிஷனலாக நிறைய படிச்சுக்கோங்க. நான் 10 ஒன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய படிங்க. கேட் மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்போ வந்து எம்சிக்யூ மாடல் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால வந்து சாய்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நேம் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டப்புள் ரொம்ப முக்கியம். ஸ்கேலார் நெட் டைப்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ரீட் அண்ட் ரைட்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அந்த எஃப் டாட் ரீடு இல்லாட்டி வந்து எஃப் டாட் ரைட் வச்சு கேட்பாங்க. அப்பன் ரொம்ப முக்கியம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கிளாஸ் ஷேர் பண்ணா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்ட் பி, இது உங்களுக்கு பைத்தான் பேப்பர் அப்படிங்கிறனால பேசிக்கான சிண்டெக்ஸ் கொஞ்சம் ப்ரோக்ராம் ரைட்டிங்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் வரலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லாஜிக்கலாக உங்களுக்கு திங்க் பண்ண சொல்லி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ப்ரோக்ராம் டெசிஷன் அண்ட் லூப்பிங் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து டெசிஷன் மேக்கிங்ல இஃபல்ஸ் இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. லூப்பிங்ல ஃபார் ஒயில் டூ ஒயில் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த டாபிக் லூப்னா லூப்புக்குள்ள இந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். சிண்டெக்ஸ் ப்ரோக்ராமு அது போக இதை வச்சு ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணலான்னு பாருங்க. நீங்களே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை கேட்கறதை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். பில்டிங் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். அதில் வர்ற இந்த எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் சம் இந்த மாதிரி இருக்க டேர்ம்ஸ் அந்த கீவேர்ட்ஸையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பில்டிங் சீக்வன்ஸ்னு கேட்டாங்கன்னா உங்களால் இது ஃபுல்லாக கொடுக்க முடியும். பர்டிகுலராக மேக்ஸிமம் கொடுக்காங்கன்னா அது இதுக்குள்ள தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியிருக்காதான் நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ்னு கேட்குறாங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் நிறையா பார்த்துக்கோங்க. ஆட் ஈவனு ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க எல்லாமே பேஸ்ட் கான்செப்டாக பார்த்துக்கோங்க. டப்புள் லிஸ்ட் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ் இதுதான் கேட்பாங்கல்ல, அடிஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களால் எல்லா ப்ரோக்ராம்ஸும் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் யூனிட், இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 10 ஒன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம். நீங்கள் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் நம்பை ரொம்ப முக்கியமான ஒன்று. அரே அதில் 1D அண்ட் 2D பார்த்து வச்சுக்கோங்க. யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரே ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் அரேஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அரே கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிசூடோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்கலாம். நம்பை யூஸ் பண்ண சொல்லி ஆக்சுவலாக எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. அது போக வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் பாருங்க. இந்த பேப்பர் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக் பேப்பராக கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சிம்பிளாகவும் கேட்கலாம். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நம்பை பேஸ்டு கான்செப்ட்னா நீ நம்பை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி பாருங்க. டேரெக்டாக நம்பைன்னு மட்டும் படிச்சுட்டு போங்க. ஏற்க தான் சொல்கிறேன். இப்போ இதுலேயும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ப்ரோக்ராம்ஸுங்கிறப்போ உங்களுக்கு இந்த 2 நம்பர்ஸை சம் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வாங்கி ஃபங்க்ஷன் வச்சு பண்ண சொல்கிற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. இது போக அடிஷனலாக பாருங்க. இல்லை அப்படின்னா இந்த 5 ப்ரோக்ராம்ஸ் வச்சு உங்களால் எந்த ப்ரோக்ராமாக கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3, இதில் வந்து நம்பை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புதுசு, அதாவது பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது புதுசு. ஸோ முடிஞ்சளவு நான் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொடியூசர் கொஸ்டின் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிடுறேன், அதாவது டாபிக் சேம் ஆகிறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேண்டாஸ் ரொம்ப முக்கியம். டேட்டா ஃப்ரேம்லாம் கண்டிப்பாக இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அக்ரிகேஷன், அதான் உங்களுக்கு ஒன்று படிக்கிறதுனால அதில் என்னென்னலாம் படிக்கணுங்கிற ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ்லாம் வருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதான் மெயின். ஏன்னா உங்களுக்கு பர்டிகுலர் அதை கொடுத்து கேட்டாலும் இது இதுக்குள்ள தான் வருதுன்னு தெரியும். அதுக்காக தான். ஸோ இதில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. டேட்டா ஃப்ரேமு, அதுபோக பைத்தான் கோர்ஸ் நிப்பாட்டு இந்த மாதிரி வந்து உங்களை டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட் பியில் உங்களுக்கு வந்து டேட்டா கிளீனிங் அண்டு ப்ரீ ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டினாக வரலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேண்டாஸ் ரொம்ப முக்கியம். பேண்டாஸ் டேரெக்டாக கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கோடு உங்களை ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். இல்லை நீங்களே எழுத சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், நல்லா பார்த்துங்க. ஸோ பைத்தான் பேஸ்டு கான்செப்டாக கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாத்துலேயும் நான் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் அப்படியே சேமாக பைத்தான் கான்செப்டாக ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் இல்லை. அதனால வந்து ப்ரோக்ராம்ஸ் மோஸ்ட்லி எதெல்லாம் ஈஸியாக வருமோ அது போக வந்து இம்பார்ட்டன்ட் அதை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அடிஷனலாக ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்பை பேஸ்டு இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபோர்த் யூனிட்ல உங்களுக்கு இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்த் யூனிட்ல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா லோடிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து சிஎஸ்பி ரொம்ப முக்கியமான ஒன்று. பைனரி டேட்டா ஃபார்மேட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீட் எஸ்கியூலும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அந்த எஸ்கியூஎல் கான்செப்ட் பேஸ் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு என்ன கேட்கலாம், டேட்டான்னு என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் டேட்டா இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ட்ராக்டிங் வித் டேட்டா பேஸ் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதே கொஸ்டின் கேட்பாங்கன்னு கிடையாது, ஒரு ஃபார்மேட்டே பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா ஃப்ரேமோட பேஸ் பண்ணிருக்க கொஸ்டின், சிஎஸ்பி ஃபைல வச்சுக்கிற கொஸ்டின், அப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ப்ரோக்ராம் அது போக இந்த பேப்பர் கொஞ்சம் புதுசுங்கிறனால கொடுத்துருக்க டாப்பிக்கை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. இதை அப்படியே கேட்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா புதுசு அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 5th யூனிட் இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்பி ஃபார்மேட் இந்த இதை ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அடிஷனலாகவும் படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா ரேங்க்லிங் ரொம்ப முக்கியம். பைவேட் ரொம்ப முக்கியம். டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். ஜாயின் அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. டேட்டா இண்டெக்ஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 5th யூனிட்ல இண்டெக்ஸிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஸோ இது ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி கேட்டுருக்காங்க. இண்டெக்ஸிங் அட்ரிபியூட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. இதில் வந்து ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைரார்ச்சிக்கல் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மல்டி இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் ஒரு ஃபார்மேட்டு தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இவ்வளோ பெரிய கொஸ்டினாவோ இல்லை இதே கொஸ்டின் கேட்பாங்களான்னா டவுட் தான். பட் ஃபார்மேட்டுக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறனால. ஸோ ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்சி ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம போய் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஜேசன் டேட்டா தான் பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் பார்த்து எல்லா யூனிட்ஸுமே பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 60 யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது போக அடிஷனாக கொஞ்சம் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ். டேட்டா அக்ரிகேஷன் ரொம்ப முக்கியம், குரூப் பை முக்கியம், மீன் முக்கியம், அப்ளை முக்கியம், டேட்டா அண்ட் டைம் டேட்டா டைப்ஸ் ரொம்ப முக்கியம், பைவட் டேபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குரூப்பிங்கும் முக்கியம். ஸோ அடுத்து பார்ட் பி. இதில் வந்து உங்களுக்கு பைவட் டேபிள்ஸ் அண்ட் கிராஸ் டேபிளேஷன் கேட்கலாம். அதுபோக வந்து டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்ஸ் கேட்கலாம். ப்ரோக்ராம்ஸ்ங்கிறப்போ இந்த குரூப் பை வச்சு டேட்டா ஃப்ரேம்ஸ் அதுபோக வந்து இந்த பைவட் டேபிள்ஸ் வச்சுலாம் கேட்கலாம். கிராஸ் டேபிளேஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கதும் பார்த்துக்கோங்க, அடிஷனாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் ரொம்ப முக்கியமானது டைம் சீரிஸ் டேட்டா, அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிவேரியட் விசுவலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த பேப்பர் அதாவது இந்த யூனிட் பொறுத்தவரை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காவோ அந்த இதாக தான் கேட்பாங்க. டேரக்டாக தியரி கொஸ்டின் இதில் இருக்காது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கோட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க எழுத சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. விசுவலைசிங் டைம் டேட்டா, சீரிஸ் டேட்டா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் படிச்சா வந்துடும். மல்டிவேரியட் அண்ட் டைம் சீரிஸ் விசுவலைசேஷன். என்னால் அந்த விசுவலைசிங் ரிலேஷன்ஷிப் அதில் ஸ்கேட்டர் பிளாட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கேட்டர் பிளாட் இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறப்போ பார் சார்ட்டு, கிராஃப், ஹிஸ்டோகிராம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கேட்டர் பிளாட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஓவராலாக இந்த பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புது பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டைம் எப்படி கேட்குறாங்கன்னு தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கொடுத்துருக்க டாபிக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தர பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஃபார்மேட் மட்டும் பாருங்கள். இதே கேட்பாங்கன்னு கிடையாது. ஏன்னா இது ஒரு நியூ பேப்பர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.